நவம்பர் 23, 2025 நூறாவது வருஷம் சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் புட்டபர்த்தி சாய்பாபாவுடையது. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, நான் அவங்களுடைய பரம பக்தை இல்லை, ஆனால் எல்லா குருக்களையும் ஃபாலோ பண்ணி அவர்கள்கிட்டேருந்து அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எங்கள் அப்பா வந்து பார்த்து பார்த்து கற்றுக்கோன்னு சொன்னது. டீப்பாக யோசிச்சா சாயங்காலம் அவருடைய டாக்ஸ் இருக்கும் ராஜ் டிவிலன்னு நினைக்கிறேன். பிரசாந்தி நிலையம் அந்த எம்பளம் இருக்கும். அந்த எம்பளம் உத்து பார்த்த ஞாபகம் இருக்கு. அதில் நம்மளுடைய ஓம்காரம் இருக்கும், ஏசு கிறிஸ்துவோடைய சிம்பிள் கிராஸ் இருக்கும், முஸ்லீம் சிம்பிள் இருக்கும். இப்போ யோசிச்சா 2025 ஆச்சரியமாக இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் இல்லை, நம்ம கூட இருக்கிற மைனாரிட்டின்னு நினைக்காம எல்லா மதங்களில் இருக்கும் நல்ல குணத்தையும் நம்ம கற்றுக்கோன்னு நம்ம ஊரில் சிவனாகவே கொண்டாடுகின்ற, விஷ்ணுவாக கொண்டாடுகின்ற, பிரம்மனாக கொண்டாடுகின்ற குருக்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த ஆரஞ்சு ரோப் போட்டு அவர் ஈவினிங் பேசுவார். அப்படியே தெலுங்கு, சுந்தர தெலுங்குலன்னு அப்படியே சில்வர் டங் ஸ்ரீனிவாசமூர்த்தி மாதிரி அப்பா சொல்லுவார். படன்னு ஃப்ளோ இருக்கும். ரொம்ப அழகான சொற்பொழிவுகள். நேராக போய் தூரக்கையிலேருந்து அவரை சேவிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. we are not strong சாய் டிவோட்டிஸ். அப்பாவுடைய ஃப்ரெண்டு இருக்காருன்னு போனோம். ரொம்ப ஒரு பிரசாந்தி நிலையம், அங்கே பிரசாதம் கிடைச்சிது. அந்த 2-3 சாய் டிவோட்டிஸ் எங்களுக்கு வந்து we were introduced into, though we were not strong followers. அவங்க கிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லதுதான் நான் சொல்லுவேன். இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த குருவோடைய சிஷ்யர்களும் பாசிட்டிவிட்டியை தான் ஜென்ரலாக நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குங்கிற சித்தாந்தங்கள் இருக்கும். அவங்க குருவை விட்டு இன்னொரு குருவை ஃபாலோ பண்ண மாட்டேன், அவங்க குரு மற்ற குருவெல்லாம் வேஸ்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பிரசாந்தி நிலையம், இந்த சாய்பாபா டிவோட்டிஸ் யாராவது ஒருத்தர் நெகட்டிவாக நம்ம பார்த்துருக்கோமா? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு காலையில் 4:30 மணிக்கு எழுந்து ஸ்ட்ரீட்டெல்லாம் பஜனை பண்ணிட்டு, எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு, குழந்தைங்களுக்கு சாயங்காலம் பஜன் கிளாஸ் சொல்லிட்டு, அந்த பழைய நூற்றாண்டில் அவர் நிச்சயமாக ஹிந்து மதத்துக்கும் சனாதனத்திற்கும் நல்ல சேவை, நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைச்சிருக்காங்க. எங்கள் பசங்க இன்னைக்கு கேட்டாங்க, யாருமா புட்டபர்த்தி சாய்பாபான்னு. என்ன சொல்லுவேன், ஒரே வார்த்தையில் எப்படி சொல்ல முடியும்? அற்புதமான ஒரு குரு. இந்த மாதிரி பல குருக்கள் தோன்ற வேண்டும். எங்கள் வீட்டில் கூட அந்த ஃபோட்டோ இருந்து, எங்கள் அம்மா சின்ன வயசில் எப்பயோ அதுலேருந்து விபூதி வந்த ஞாபகம் கூட இருக்குது. எதையெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். உங்கள் வீட்டில் எந்த குருவோடைய ஃபோட்டோ இருக்குது? குருக்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்களா? ஒரு குரு, ஒரு சாமி, அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அதுபடி வளர்த்தோன்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய வழிகாட்டுதல்கள் லைஃப் ஃபுல்லாக அவங்கள காப்பாற்றும். நம்ம இல்லாட்டியும் அவரவருடைய ரிலீஜனுடைய அந்த கம்யூனிட்டியோடைய குருவையும் மற்ற குருக்களின் நன்மைகளையும் கற்று